கொடுத்தார். அவன் சர்ச்சி கட்ட என்னை கட்டளையிடுகிறார். ஆமென். அல்லேலூயா. முதல் நாள் நோக்க வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னையும் நான் அவனையும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. Day 1. Connect with prayer. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Day 2. Connecting with Bible. உங்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிலும் வழியில் இல்லாமலும் பரியாசகர் உட்காரவிடத்தில் உட்காராமலும் கர்த்தரை வைத்து பிரியமாய் இருந்து இரவும் போலும் அவருடைய வைத்து ஜனமே இருக்கிற மற்றும் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. Day 3. Connect with parents. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. Day 4. Connect with church. வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதப்படுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. எபிரேயர் 13:17. இருப்பதாக 2 Corinthians 13:14.
சூப்பர் டான்ஸ் ஆடுற பிள்ளைங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம், ஜபம், துதிப்பாடல் இம்மூன்று வழியாக இயேசுவை சேரலாம், நித்திய ஜீவனை அடையலாம். துதிக்கணும்னா பாடணும். வணக்கம் நண்பர்களே. இந்த பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் யாருன்னு. எனக்கும் ஒரு தலைவிகள் இருக்கு. சாரி தலைவலி இல்ல, தளபதி. முதல்ல வரப்போறது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட செல்லக்குட்டி. இன்ஸ்டாகிராம் வாங்க சொல்லுங்க. கையை தட்டுங்களே. ரெண்டாவது வரப்போறேன். ஆர்வமா பாப்பீங்க. எதுவுமே பாப்பீங்கன்னு தெரியல. சரி மாமக்களே, நெட்ஃபிளிக்ஸ் மறுபடியும் கையை தட்டுங்க. மூணாவது வரப்போறேன். கேட்டாலே வைபா இருக்கும். சொல்றது எனக்கே வைபா இருக்கு. பார்க்கலாம் என் தளபதி சிங்கமே. நல்லா தட்டுங்களே. இந்த மாதிரி ஆடுறீங்க. ஆனாலும் இன்னைக்கு நிறைய தொல்லைகள் இருக்கு. நான் பார்த்த 3 தொல்லைகள். இதுக்கு பெரிய தொல்லை வந்து நான் நிக்குது. பேசுறதுக்கு முன்னாடி நம்ம துதிக்கணும். துதிக்கணும்னா பாடணும். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும்
வணக்கம். அவங்க ஸ்பாட்டிஃபை. இந்த படத்தை எல்லாருமே எனக்கு தான் அடிங்க. நீங்க கூட எனக்கு தான் அடிக்கிறீங்க. ஏன்? போய் சொல்லக்கூடாது. பொண்ணே விடுங்க. நீங்க ஏஜி வீக்னஸ் நடத்தினா கேட்டீங்களா? அதுல எல்லாம் மனம் மாறிட்டா போல இருக்கு. ஆனா வெளி உலகத்துல அவ்வளோ நமக்கு தான். பொய் சொல்லாத. இவன் எல்லாம் நமக்கு தெரியாமலே இங்க நல்ல பண்ண. ஒரு 2-3 பேர் திருந்தி போக போல இருக்கு. அந்த கொஞ்சம் பாரு கரெக்டா இருக்கும். நான் இங்கே பார்த்தல எல்லாம் நம்ம கட்சி தான். ஒருத்தனுமே மாற மாட்டான். இவனெல்லாம் படிக்க தெரியாதவங்க எப்படி படிப்பான்? அதான் அதனால எந்த பாரு படிக்க தெரியாது காலேஜ் கிட்ட தெரியாத அவளே கேட்டு போயிடலாம். ஒப்பிடாதீங்க. நம்ம ஜெபத்தினாலதான் நம்ம ஏசப்பா கூட பேச முடியும். தானியல் கூட நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி பேசினா ஏசப்பாவை தரிசிச்சான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏசப்பாவை தரிசிக்கணும். ஐயோ ஐயோ இந்த மக்கள்கிட்ட என்னத்த நான் சொல்லதுக்கு? எப்ப பாரு பிரேயர் பிரேயர். நெட்ஃபிளிக்ஸ பாருங்க. எவ்வளவு பாட்டு கேட்கலாம், எவ்வளவு அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் உண்டு, எவ்வளவு அட்வென்ச்சரா இருக்கும். ஹாப்பியா இருக்குன்னா ஹாப்பியா இருக்கும், காமெடியா இருக்கு காமெடியா இருக்கும், சந்தோஷமாவே இருக்கலாம். இப்போ இங்க கூட பிரேயர்லயும் பாடலும் பிரேயர் எதுக்கு டைம் வேஸ்ட்? இப்போ ஒரு வீட்ல கரண்ட் கட்டு, இன்வெர்டர் வீடு, ஜெனரேட்டர் வீடு. அப்ப என்ன, ஒரு அம்மாக்கு சீரியல் பார்க்கணும், அப்பாக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கணும், பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் பார்க்கணும். என்னது தேவை? நான் நெட்ஃபிளிக்ஸ். எல்லாரும் பார்க்கணும் நெட்ஃபிளிக்ஸ். எல்லாரும் எனக்கு சப்போர்ட். சரியா? வந்து பாருங்க. சூப்பரா அதான் எப்போ 24 மணிக்கூர் நான் ஒர்க் ஆகும். என்ன பாருங்க. பிரேயர் மூலமா நம்ம ஏசப்பா கூட பேசுறோம். ஆனா ஏன் மூலமா ஜீசஸ் உங்க கூட பேசுறாங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சி இல்லாத இருந்தா என் அழிவுக்கு என் துக்கத்திலே அழிந்து போகாதீங்க. மக்களுக்கு கவலை வர நேரம் நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். உம்முடைய நீதி நித்திய நீதி. உம்முடைய சத்தியம், உம்முடைய வேதம் சத்தியம். தேவ வசனம் சத்தியமும் ஆறுதல் அளிக்கிறதுமா இருக்கிறது. உமது வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. பரலோகத்தின் வழியாகவே நான் இருக்கிறேன். நம்மதான் இன்ஸ்டாகிராம் எப்படி நீங்க எல்லாரும் வச்சிருப்பீங்க? அம்மா அப்பா தெரியாம இன்ஸ்டா வச்சிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க பைபிள ஃபாலோ பண்றத விட என்னெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்டோரி போடலாம், ரீல்ஸ் பண்ணலாம். உங்க சேடா இருக்கனால நோட்ஸ்ல உங்க சேட தெரிவிக்கலாம். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல உங்ககிட்ட பேசுவாங்க. உங்க சேடெல்லாம் தெரியும் தானே? எப்படி உங்க அம்மா அப்பா தெரியாம எப்படி அவங்க என்னதான் பதில் இருப்பீங்க? இதுலதான் நீங்க அடிமையா இருப்பீங்க. வாழ்க்கை தான் உங்களுக்கு அழகா இருக்கு. சந்தோஷமா ஜாலியா அப்படி ஒரே போஸ்ட் அப்லோட் பண்ணுவதுதான் உங்களுக்குலாம். சோசியல் மீடியாக்கள் மூலமா ஒருவேளை உலகத்துல நீ சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா இவைகள் உன்னை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்லாது. நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமும் தான். நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்கதான் இருக்கு. நீ ஏன் நிதானித்து முடிவுச்சு? நான் இந்த பக்கம் போகணும், நான் சூஸ் பண்ணுறேன். நீங்க இந்த பக்கம் போகணும், நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. நிச்சயத்துக்கு போகிற வழி நரகத்துக்கு போகிற வழி இது. நீங்க இந்த பக்கம் போகணும், நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. நரகத்துக்கு என்ன தூக்கு 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 அத்தி கையக்கு வத்தி கையக்கு நல்லது நல்லது கரண்டி தூக்கு நான் தான் இன்ஸ்டன்ட் சொல்லு சூப்பரா டிராமா பண்ண பிள்ளைகளுக்கு என்ன உற்சாகமான ஒரு கைத்தட்டு. இந்த சீட்ல பார்த்தது மாதிரி நம்மளும்
வேதம், ஜெபம், அடுத்தபடியாக அதிகமாக உழைத்த வாலண்டியர்ஸ்க்கு பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. வாலண்டியர்ஸ்க்கான நேம் லிஸ்ட்